ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வருடத்தின் கடைசி பகுதியை நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு துக்கத்தினால் நிரம்பி போயிருக்கிறதா? ஏதோ ஒரு வேதனையினால் நிரம்பி போயிருக்கிறதா? இனம் கண்டுகொள்ள முடியாத ஒரு துக்கம், கண்டுகொள்ள முடியாத ஏதோ ஒரு தாக்கம் உங்களுடைய இருதயத்தை தாக்கி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எந்த காரியத்தை குறித்த துக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, நிச்சயமாய் உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாறுகிற விதத்தில் அற்புதத்தை செய்து உங்களை கலிகூற பண்ணுவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இதோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கெங்கே பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுவீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே காரணம் இல்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வராதபடி தேவ சமாதானமுடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும். அப்பா, படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. பாதுகாத்து கொள்வீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் பலவீனங்கள் மாறட்டும், வியாதி மாறட்டும். அப்பா, நீர் கொடுக்கிற உன்னதமான பலன் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.